K-pop idol. Harry Star. Global icon. இப்படி இருந்த ஒரு ஆக்டரோட கரியர் ஒரே அலிகேஷன்ல காலியாகி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. கிம் யுன் ஜுங், இவரை பற்றி எல்லா 90s கிட்ஸ்க்குமே தெரியும். குறிப்பாக கேர்ள்ஸ்க்கு இவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். இவர் 2005 SS501 குரூப்பில் தான் டெபியூட் பண்ணார். இது ஒரு பாய்ஸ் குரூப். இதில் லீடராகவும் அவர் தான் இருந்தார். டான்ஸிங், சிங்கிங் இது ரெண்டுமே இவருக்கு கை வந்த கலை. இவருக்கு 2008 பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது, பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ். இந்த சீரீஸ் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சீரீஸ். இதை தான் ஒரு கேட்வே டு கொரியன் சீரீஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சஜஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சீரீஸ் இது. இதில் ஐகானிக் F4 குரூப்பில் இவர் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். அது இப்போ வரைக்கும் அந்த F4ங்கிற நேம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் செகண்ட் லீடாக நடிச்சிருப்பார். இதில் செகண்ட் லீட் சிண்ட்ரோம் கூட ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். இதில் இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பெருசாக இல்லைனாலும் சார்மிங் பாயாக அட்ராக்ட் பண்ணியிருப்பார். லீ மின் ஹோ, இதில் தான் டிபோட் ஆன சீரீஸ் இது தான். இதில் எல்லாருக்குமே ஆடிஷன்ஸ் நடந்துச்சு, அவ்வளோ ட்ரையல்ஸும் பண்ணாங்க. ஆனால் அதில் கிம் யுன் ஜுங் மட்டும்தான் டைரெக்டாகவே செலக்ட் ஆன ஒரே ஆள். ஏன்னா இவரோட பாப்புலரான ஐடலாக இருக்கிறனால இந்த ரோலுக்கு இவர் தான் சூட் ஆவான்னு ஃபஸ்ட்டே இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராமாவோட ஹியூஜ் சக்ஸஸ்னால் இவருக்கு 2009 பேக்ஸாங் பாப்புலாரிட்டி அவார்டு இவருக்கு கொடுத்தாங்க. இதோட பெரிய சக்ஸஸ் அடுத்து 2010 பிளேஃபுல் கிஸ்ங்கிற ட்ராமா நடித்தார். இது டொமஸ்டிக்காக ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு அங்கே கொரியாவில். ஆனாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ரொம்ப சக்ஸஸாக ஹைலி ரேட்டட் ட்ராமாவாக மாறிச்சு. இது இவரோட ஹாலி ஸ்டாருங்கிற அந்தஸ்தும் இவருக்கு இதில் கிடச்சிது. 2011 தான் இவர் சோலோ டிபேட் பண்ணார். கீ ஈஸ்ட்டுங்கிற கம்பெனியில் இவர் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இவர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஆல்பம் தான் பிரேக் டவுன். இது 70,000 ப்ரீ ஆர்டர்ட் காப்பீஸ் வெறும் 10 டேஸ்லேயே சேல்ஸ் ஆச்சு. அடுத்து லக்கிங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணார். இது 5th ஸ்பாட் கிடச்சிது வேர்ல்டு லெவல் பில்போர்ட்லேயே. 1 lakh காப்பீஸ் இவர் கொரியாவில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஜப்பானில் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இவரோட ஆல்பம்ஸ் அங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் 2 சீரீஸில் இவருக்கு ஒரு பெரிய நேம் கிடைச்சாலும் இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கு அங்கே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இவரோட ஆக்டிங் ரொம்ப ஸ்டேலாக இருக்குன்னு ஒரு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் கூட வச்சுருப்பாங்க. இந்த டைமில் இவருக்கு மை லவ் ஃப்ரம் அனதர் ஸ்டாருங்கிற சீரீஸ் ஃபஸ்ட்டு இவருக்கு தான் லீட் ரோல் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இதை அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒரு அந்தளவுக்கு இந்த டெப்த்தாக அந்த கேரக்டர் அவரால் புரிஞ்சிக்க முடியாதனால இதை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். சரி, இதெல்லாம் எப்படி மாற்றுறது, நம்மளுக்கு ஒரு பேட் நேமாக இருக்குது ஆக்டிங்லன்னு நினச்சி இதை சேஞ்ச் பண்ணதுக்காக அவர் நடித்தது தான் இன்ஸ்பைரிங் ஜெனரேஷன்ஸ். இது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சாலும் இவர் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பார். இவர் ஒரு நல்ல ஆக்டர்னு நிரூபித்து காமிச்சிருப்பார். ஈஸ்ட்டுங்கிற கம்பெனி கொரியாலேயே ஒரு பெரிய ஏஜென்சி. இந்த ஏஜென்சியில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டார்ஸ் இருக்காங்க, செலிப்ரிட்டிஸ் நிறையா இருந்தாலும் ஒரே ஒரு ஐடல் ஆக்டராக அந்த கம்பெனியில் இருந்த ஒரே ஆள் கிம் யுன் ஜுங் மட்டும்தான். இப்படி பீக்கில் போயிட்டு இருந்த இவருக்கு இவரோட லைஃபையே பொழக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாய் இவர் மேலே அசால்ட் கேஸ் போட்டுட்டாங்க, ப்ரோக்கன் ரிப்ஸ் உடஞ்சதாக சொல்லி. இது இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எதேர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இவர் பின்னாடி சாய் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணியிருப்பார். பட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாயோட லாயர்ஸ் இதை விடுறதா இல்லை. இவர் மேலே 5 million பெட்டிஷன் போட்டுட்டாங்க. பட் இந்த கேஸை 2016 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்பேட்சுங்கிற ஃபேமஸ் நியூஸ் லெட்டர் இதை ரிவீல் பண்ணாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாய் நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சதாகவும் இவங்க நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் மிஸ்கேரேஜ் ஆக்கிடுச்சுன்னு வேறு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. இவர் 100 million கேஸ் போட்டிருக்காங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாய் மேலே, இவரோட நேம் அண்ட் ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணதுக்கு. ஜானி டெப் அண்ட் ஆம்பர் ஹியர்ட் கேஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் இதுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்திருக்கு. கோர்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாய்க்கு 5 million ஃபைன் போட்டிருக்காங்க ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சதுக்கு. யூஸ்வலாக ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிக்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க உடனே மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் நெகட்டிவிட்டி குறையிறதுக்கு. இவர் 2 வருஷம் கழித்து மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் முடிச்சு கூட இவரோட நெகட்டிவிட்டி ரொம்பவே குறையவே இல்லை.
இவர் திரும்ப வந்து வென் டைம் ஸ்டாப்டுங்கிற ஒரு ட்ராமா நடித்தார். பட் இது 0.1 ரேட்டிங்ஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு கொரியன் ரேட்டிங்ஸ் வாங்கி ரொம்பவே ஒரு கசப்பான அனுபவத்தை இவருக்கு கொடுத்துருச்சு. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? அதான் இல்லை, இவரோட சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷே இவர் திரும்பவும் கல்யாணம் பண்ணியிருக்காரு லவ் பண்ணி 2022. இவருக்கு ஃபஸ்ட்டு பையன் 2015 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சாய்க்கு பிறந்தது. செகண்ட் பையன் வந்து 2022 இவங்களுக்கு பிறந்திருக்காங்க. இவரோட பையன் ஞாபகமாக அவரோட நெக்ஸ்ட் ஆல்பம் வந்து மை சன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் ரொம்பவே நல்லா இருக்கார், ஹாப்பியாகவும் இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பழைய பீக்குக்கு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கார். இவரோட ட்ராமாஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ், அப்புறம் பிளேஃபுல் கிஸ், அப்புறம் இன்ஸ்பைரிங் ஜெனரேஷன்ஸ். இவரோட ரெக்கமெண்டட் நான் ஆல்பம்ஸ் என்னென்ன சொல்லுவேன்னா பிகாஸ் ஐம் ஸ்டூபிட், பிரேக் டவுன், லக்கி, அப்புறம் அன்பிரேக்கபிள். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மைசன் கூட நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் அடுத்து பார்க்க போகிற வீடியோவோட க்ளூ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்பா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.